இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செசரி சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். செசரி சிண்ட்ரோமில் என்ன, செசரி சிண்ட்ரோம்னா என்ன, அப்படி அதில் வந்து என்னென்னலாம் இருக்குது. செசரி சிண்ட்ரோம் அப்படின்றது ஒரு டி செல் லிம்ஃபோமா. ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்லேருந்து போவோம். ஃபஸ்ட்டு லிம்ஃபோமானா என்ன, லுக்கீமியானா என்ன. லிம்ஃபோமா லுக்கீமியா அப்படின்ற வித்தியாசம். லிம்ஃபோமா வந்து இஸ் த ஒன் which is originates from the solid lymphoid massலேருந்து வரது தான் நம்மளுடைய லிம்ஃபோமா. ஆனால் லுக்கீமியான்றது when it is present in the bone marrowலையும் நமக்கு வந்து பிளட்லையும் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து லுக்கீமியா. ஸோ டி செல்ஸ்னால் லிம்ஃபோமா, பி செல்ஸ்னால் லிம்ஃபோமா. டி செல்ஸ்னால் அப்படி செல்லு பற்றின டிஃப்ரென்ஸ் கிடையாது. லிம்ஃபோமானா அந்த லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ்லேருந்து வருது. லுக்கீமியானா நம்மளுடைய போன் மேரோவில் இருந்து வரும். அதனால் நமக்கு வந்து பிளட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய சாலிட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ்னால் என்னென்ன, லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ்னால் நமக்கு தெரிஞ்சது தான். நம்மளுடைய லிம்ஃப் நோட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்ப்ளீனாக இருக்கலாம், இல்லாட்டி ஈவன் சம்டைம்ஸ் லிவர் ஹெப்படோமெகாலி கூட இருக்கலாம். ஆனால் அது செகண்டரி. பட் சாலிட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ்னால் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், லிம்ஃப் நோட்ஸ்லேருந்தும் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்லேருந்தும் வரது தான் நம்மளுடைய லிம்ஃபோமா. லுக்கீமியானா போன் மேரோவில் இருந்தும் பிளட்ல இருந்தும் வரது தான். இப்போது நம்மளுடைய செசரி சிண்ட்ரோம் வந்து இட் இஸ் எ டி செல் லிம்ஃபோமா. ஸோ டி செல் லிம்ஃபோமா அப்படின்னா இந்த சிண்ட்ரோம் வந்து எங்கேருந்து வருது. ஸோ நம்மளுடைய ஸ்கின் இருக்கா, ஸ்கின்ல வந்து நம்மக்கிட்ட வந்து லிம்ஃபாய்ட் டிஷ்யூ இருக்குமா ஸ்கின்ல. ஸோ லிம்ஃபாய்ட் டிஷ்யூ இருந்துச்சுன்னா ஸ்கின்ல இருக்கிற லிம்ஃபாய்ட் டிஷ்யூ வந்து நமக்கு வந்து டி செல்ஸ்லாம் உண்டு பண்ணுமா. ஸோ அந்த ஸ்கின்ல இருக்கிற லிம்ஃபாய்ட் டிஷ்யூ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டி செல்ஸ் பி செல்ஸ்லாம் அது உண்டு பண்ணும், அதில் மெச்சூர் ஆகும். அது நமக்கு இருக்குது. இப்போது அது நமக்கு இல்லை. ஆனால் ஸ்கின்ல இருக்கிற அந்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூவில் நமக்கு வந்து மெலிக்னன்சி வந்துச்சுன்னா அது பேர் தான் நமக்கு நம்மளுடைய செசரி சிண்ட்ரோம். ஓகே, இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு. ஸோ செசரி சிண்ட்ரோம் அப்படின்றது டி செல் லிம்ஃபோமா. எந்த இடத்துலேருந்து வருது, லிம்ஃபோமா அப்படின்னாலே நம்மளுடைய சாலிட் லிம்ஃபாய்டு டிஷ்யூலேருந்து வர்றது தான். ஸோ அதுதான் நம்மளுடைய லிம்ஃப் நோடு, ஸ்ப்ளீனு. இப்போது லுக்கீமியான்றது நம்மளுடைய போன் மேரோ பிளட்லேருந்து வருது. இப்போது இந்த ஸ்கின்னில் இருக்கிற அந்த லிம்ஃபாய்டு டிஷ்யூவில் இருக்கிற அந்த செல்ஸ்லேருந்து வர மெலிக்னன்சி தான் நம்மளுடைய செசரி சிண்ட்ரோம். ஸோ ஸ்கின்ல இருக்கிற நம்மளுடைய டி செல் லிம்ஃபோமா பேர் தான் நம்மளுடைய செசரி சிண்ட்ரோம். ஸோ டி செல்லோடைய ரூட் என்ன, டி செல் எங்கேருந்து வருது, எப்படி வந்து டி செல் வந்து லிம்ஃபாய்ட் டிஷ்யூக்கு வருது. டி செல் பற்றி பார்த்தோன்னா டி செல்ஸும் நார்மலாக நம்மளுடைய போன் மேரோ தான் நம்மளுடைய டி செல்ஸை உண்டு பண்ணுது. போன் மேரோ நம்மளுடைய டி செல்ஸு பி செல்ஸு எல்லாத்தையுமே உண்டு பண்ணும். ஸோ டி செல்ஸ் தான் நம்மளுடைய போன் மேரோ தான் உண்டு பண்ணும். அது பேர் வந்து டி செல் ப்ரிகாசர் வந்து நம்மளுடைய போன் மேரோ உண்டு பண்ணும். இது என்ன பண்ணும், இந்த டி செல் ப்ரிகாசரு நம்மளுடைய நெக்கில் இருக்கிற அந்த தைமஸ் கிளாண்டுக்கு போகும். அப்போ வந்து இட் வில் கெட் மெச்சூர்டு நிறையாவாக மெச்சூர் ஆகும். ஸோ இட் கேன் கெட் மெச்சூர்ட் இன்ட்டு நெய்வ் CD4 T செல்ஸ் ஆகிடும். ஸோ இந்த தைமஸில் இருக்கிற இந்த செல்ஸு வில் கோ ஆன் டு அடுத்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ், நிறைய லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ்க்கு போகும். ஸோ லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ்க்கு போய் அது வந்து வில் மெச்சூர் இன்ட்டு மெமரி டி செல்ஸ் ஆகும். லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ்க்கு போயிட்டு அது வந்து மெமரி டி செல்ஸ் ஆகும். ஸோ இந்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூ வந்து என்ன வேணால் எங்கே நிறைய இடத்துல இருக்குது. இதே லிம்ஃபாய்ட் டிஷ்யூ நம்மளுடைய இப்போ ஸ்கின்னில் இருக்குது அப்படின்னும் போது அங்கே அது வந்து மெமரி டி செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஸ்கின்னில் இருக்கிற லிம்ஃபாய்ட் டிஷ்யூ மெமரி டி செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அந்த ஸ்கின்னில் இருக்கிற லிம்ஃபாய்ட் டிஷ்யூவில் வர டியூமர் தான் நம்மளுடைய செசரி சிண்ட்ரோம். ஓகே, இப்போது இந்த செசரி சிண்ட்ரோம் எது வந்து இந்த மாதிரி ஸ்கின்னில் இருக்கிற லிம்ஃபாய்ட் டிஷ்யூ மெமரி செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணி எது இந்த மாதிரி காஸ் பண்ணுது. இதுக்கு ஒரு வைரஸ் இருக்குது, அதுதான் HTLV ஹியூமன் டி செல் லிம்ஃபோட்ராபிக் வைரஸ். ஸோ இந்த செல்லோடைய இன்ஃபெக்ஷனால தான் இந்த நம்மளுடைய லிம்ஃபாய்ட் டிஷ்யூவில் இருக்கிற மெமரி செல்ஸ்லாம் அப்நார்மலாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ நார்மலாக லிம்ஃபாய்ட் டிஷ்யூவில் இருக்கிற அந்த மெமரி டி செல்ஸே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து வில் பி ஹேவிங் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இந்த மெமரி செல்ஸ் வந்து HTLVயில் இருக்கிற மெமரி செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு நியூக்ளியேட்டடாக இருக்கும் அதோட நியூக்ளியஸ். ஸோ இது பேர் வந்து என்னென்னா செரிப்ரிஃபார்ம் நியூக்ளியஸ். ஸோ செரிப்ரிஃபார்ம் அப்படின்னா அதோடைய அர்த்தம் வந்து நம்மளுடைய மூளை மாதிரி இருக்குது, செரிப்ரம். ஸோ செரிப்ரிஃபார்ம் நியூக்ளியஸாக நமக்கு வந்து HTLV இன்ஃபெக்ட் ஆகி ப்ரெசென்ட் பண்ணுற இந்த செசரி சிண்ட்ரோம் இருக்கும்.
ஸோ நம்ம அந்த பேஷண்ட்டை பார்க்குறோம். பேஷண்ட்டை பார்த்தா அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? பேஷண்ட்டோடைய ப்ரெசன்டேஷன் வந்து வில் பி இன்டென்ஸ் எரித்ரோடர்மா, அதாவது உடம்பு ஃபுல்லாக ஹெவியாக சிவியராக ரெட்டாக இருப்பாங்க. ஸோ எரித்ரோடர்மா தான் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன். இதுதான் நம்மளுடைய செசரி சிண்ட்ரோம் பற்றின விஷயம். ஸோ ஒரு ஸ்மால் ரீகேப்பு. செசரி சிண்ட்ரோம் அப்படின்றது ஒரு டீசல் லிம்ஃபோமா. லிம்ஃபோமா அப்படின்றது நம்மளோட சாலிட் லிம்ஃபாய்டு டிஷ்யூலேருந்து வந்தால் அது பேர் லிம்ஃபோமா. ஸோ லிம்ஃபாய்டு டிஷ்யூனா என்ன? நம்மளுடைய லிம்ஃப் நோட்ஸோ நம்மளோட ஸ்ப்ளீனில் இருந்தோ வந்துச்சுன்னா அது பேர் லிம்ஃபோமா. ஸோ லுக்கீமியா அப்படின்றது நம்ம போன் மேரோலேருந்து வரும், அது பிளட்டில் இருக்கும். ஸோ ப்ரைமரி ஆரிஜின் வந்து லிம்ஃபோமானா லிம்ஃப் நோட்ஸ்னும் லுக்கீமியாவில் போன் மேரோன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லிம்ஃப் நோட்ஸில் நமக்கு வந்து ஒரு பி செல்ஸும் வரும், டி செல்ஸும் வரும். அடுத்ததில் நான் உங்களுக்கு லிம்ஃப் நோட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அந்த லிம்ஃப் நோட்ஸில் இருக்கிற டி செல் நியோபிளாசம் லிம்ஃபோமாவாகவும் இருக்கலாம், பி செல் லிம்ஃபோமாவும் இருக்கலாம். ஸோ டி செல் லிம்ஃபோமான்றது தான் நம்மளுடைய செசரி சிண்ட்ரோம். ஸோ இப்போ இந்த எந்த சாலிட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூலேருந்து நம்ம டி செல்ஸ் அப்நார்மலாக உண்டாகுது? நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ்லேருந்து தான் நமக்கு அப்நார்மலாக உண்டாகுது. எப்படி என்ன? டி செல்ஸோடைய ரூட் என்னன்னு பார்த்தோன்னா, டி செல் ப்ரிகர்சர் நம்ம போன் மேரோ தான் உண்டு பண்ணுது. அது நம்மளுடைய தைமஸில் போயிட்டு மெச்சூர்டு டி செல்ஸாக ஆகுது. அந்த மெச்சூர்டு டி செல்ஸ் வந்து வேறு வேறு லிம்ஃப் டிஷ்யூக்கு போகும். அப்படி ஸ்கின்னில் இருக்கிற லிம்ஃப்னோய்டு டிஷ்யூக்கு போய் அங்கே உனக்கு மெமரி டி செல்ஸாக ஃபார்ம் பண்ணுது. அந்த மெமரி டி செல்ஸ் வந்து நமக்கு வந்து அதில் வர டியூமர் தான். அந்த மெமரி டி செல்ஸோட அப்நார்மல் குளோனல் ப்ராலிஃபரேஷன் தான் நமக்கு இப்போ செசரி சிண்ட்ரோம் உண்டு பண்ணுது. ஸோ அந்த மெமரி டி செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, செரிப்ரிஃபார்ம் நியூக்ளியை இருக்கும் அந்த மெமரி டி செல்ஸில். அது எப்படி இருக்கும்னா, இட் வில் பி இன்ஃபெக்டட் பை HTLV, ஹியூமன் லிம்ஃபோட்ராபிக் வைரஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போது எப்படி இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? அந்த நம்மளுடைய ஸ்கின்னு ஃபுல்லும் இருக்கிற லிம்ஃபாய்டு டிஷ்யூலேருந்து இது வந்ததுனால ஸ்கின்னு ஃபுல்லும் அந்த லிம்ஃபாய்டு டிஷ்யூ ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லுமே ரெட்டாக இருக்கும். ஸோ அதோடைய ப்ரெசன்டேஷன் தான் எரித்ரோடெர்மா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இன் ஷார்ட் அபவுட் செசரி சிண்ட்ரோம்.